வணக்கம். இன்றைக்கி கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் கனி பண்ண கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் தான். ஸோ அதுக்கு முதல்ல நான் சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குழைய விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த சாதத்தை அதில் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சாச்சு. ஸோ இது கட்டியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தாளித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா கட்டியாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரோ இல்லைன்னா ரைஸ் ஃப்ளவரோ சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாயிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டே இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க, எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ உருண்டை போட்டுடலாம். ஸோ கட்டியாக இருந்தால் அந்த மாதிரி உருண்டை நல்லா வரும். ஸோ இப்போ தயிர் சாத உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு பவுலில் மைதா மாவு கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு உருண்டை எடுத்து மைதா மாவில் ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா உருண்டையுமே சேர்த்துருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் கருகாமல் நல்லா வரும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.